காலசர்ப்ப தோஷம் என்பது இது 2 வகையாக இருக்கிறது. அதாவது நாகதோஷம் என்பது காலசர்ப்ப தோஷமும் அல்லது காலசர்ப்ப யோகமும். காலசர்ப்ப தோஷம் என்பது ராகு கேத்துக்களுக்குள்ளே எல்லா கிரகங்கள் அடங்கியிருக்கிறது என்பது காலசர்ப்ப தோஷம். அதே ஒரு 32 வயசுக்கு மேல காலசர்ப்ப தோஷம் என்பது இந்த காலசர்ப்ப யோகமாக மாறிவிடும். யோகமாக எப்படி தோஷம் என்னது யோகமா மாறும்? 2 ராகு கேத்துக்கள்னா அது சில சமயத்துல தோஷமாக இருந்து விடும். பரிகாரங்கள் நம்ம அதிக அளவில் மேற்கொள்ளும் போது அதனுடைய தாக்கம் குறையும் போது நாகதோஷம் என்பது ஆக்சுவலி இருக்கிறது. அதாவது குடும்பஸ்தானத்தில் ராகு கேத்துகள் அமர்றது என்பது அஷ்டமத்தில் மாங்கல்யத்தில் ராகு கேத்துகள் அல்லது லக்னத்தில் ராகு கேத்துகள் அல்லது சப்தமத்தில் ராகு கேத்துகள் இப்படி இருக்கும்போது தான் அது நமக்கு நாகதோஷம் அப்படின்னு சொல்லுவோம். பட் காலசர்ப்ப தோஷமா காலசர்ப்ப யோகமான்னு நிறைய பேர் என்ன கேட்டதுண்டு பல வருஷங்களா. நான் எப்பவுமே சொல்லுவது ஒன்று தான், ராகு கேத்துக்குள்ள கிரகங்கள் அடங்கி இருக்கிறதுன்னா ராகு பாம்பு தலை, கேது பாம்பு வாலு மாதிரி அந்த பாம்புக்குள்ள இந்த 7 கிரகங்கள் இதாகும். 32 வயசுக்கு அப்புறம்தான் அவங்களுக்கு காலசர்ப்ப தோஷத்துல யோகத்துல பிறந்தவர்களுக்கு யோகம் செய்யும். காலசர்ப்ப தோஷ யோகத்துல பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அது தோஷம்னு கருதப்படாது. நாகதோஷம் என்பது தான் இருக்குது. காலசர்ப்ப தோஷம் அப்படின்னு சிலர் சொல்லுவது உண்டு. எப்பாவது லக்னம் வெளியே வந்துட்டாள், அதாவது அந்த ராகு கேதுகளுக்குள்ள லக்னமும் மாட்டிக்காம லக்னம் வெளியே வந்துட்டன்னா அது காலசர்ப்ப தோஷமாகும். பட் லக்னம் உள்ளே இருக்குதுன்னும் போது காலசர்ப்ப யோகம் தான் நிச்சயமா 32 வயசுக்கு மேல பயங்கரமான யோகம் அடைவார்கள். நமக்கு கான்டெம்பரரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கொண்டால் நமக்கு ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜாதகத்துல காலசர்ப்ப யோகம் இருக்கிறது. அவர் உன்னதமான நிலைகள் அடைந்திருக்கிறார். நாம் நன்றாக அறிவோம். அது காலசர்ப்ப யோகம்தான்.